ஓகே. அடுத்து எச்சில் ம். பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸில் வேறு லெவலில் பெரிய ஆளாக இருப்பாங்க. ம். ஸ்போர்ட்ஸில் சும்மா அப்படி அடிச்சு பாருங்க பெரிய ஆள் ஆயிருவீங்க. இப்போ ஸ்போர்ட்ஸில் எது இருக்கா எச்சில் பேர் வைங்க பெரிய ஆள் ஆயிரும். இப்போ ஒரு குழந்தை 5 வயசு தான் ஆகுது, நான் ஸ்போர்ட்ஸில் தான் வந்தே ஆகணும், எச்சில் பேர் வச்சு விட்ருவேன், வேறு லெவலில் போயிடும். அது இந்த தேதி மட்டும்தானா இல்லை இந்த தேதி இந்த தேதி 4/11/22 ஏன்னா மற்றதுக்கு அப்புறமா சொல்லுவேன். இப்போதைக்கு இவங்க தான் நம்ம ஃபோக்கஸை மாற்றவே கூடாது. அந்த 4 கூட்டி எண்ணில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு லக்கி சார் இந்த பதிவில். அவ்வளோதான். அடுத்து எண்ணில் பேர் 4/11/21 தேதி பிறந்தவங்க எண்ணில் பேர் பெரிய உயர்ந்த பதவி எது இதெல்லாம் இருக்கோ அதில் போயிடுவாங்க. அவங்கள கொண்டு போய் விட்டுரும். அதில் டிஃபென்ஸு, ஐபிஎஸ்ஸு, ஐஏஎஸ்ஸு, உயர்ந்த பதவி. இதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி டிஃபென்ஸு. அப்போ நீங்கள் ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லாம் வச்சுருக்கீங்களா? எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போதைக்கு இதுதானே தேவை. இப்போ நான் கொடுத்ததிலே வந்துட்டு இந்த ஒரு 7 ஐட்டத்திலே மொத்தம் கவர் ஆயிடுச்சு. இதை தாண்டி என்ன வேணும்? இதுவே போதும் இல்லையா? மொத்தத்தை சொல்லியாச்சு. பிஸ்னஸ் சொல்லியாச்சு, கெரியர், உயர்ந்த பதவி சொல்லியாச்சு, பிஸ்னஸ், அரசியல் சொல்லியாச்சு, பொது வாழ்க்கை சொல்லியாச்சு, அப்புறமா சினிமா சொல்லியாச்சு. வேறு என்ன சொல்லணும்? அவங்க குழந்தைகள் எந்த துறையில் வந்து பெருசாக வரணும் ஜொலிக்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த லெட்டர்ஸ் மொத்தத்தையும் எடுத்து சொல்லியாச்சு லெட்டரில். அப்போ இதே மாதிரி 4க்கு சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு தேதிக்கும் ஒன்று இருக்கா? இருக்குது. அந்த பேரை டியூன் பண்ணிட்டா அந்த வைப்பு உங்களை டியூன் பண்ணி கரெக்டான பிளேஸுக்கு அது உங்களை நகர்த்தி கொண்டு போயிடும். இதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யார் யாருக்கு தெரியல, புரியல, நீங்கள் வேணால் அப்படியே போட்டு பாருங்கள், ஒரு அனலைசேஷன் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இதை நீங்கள் விரும்புகிறீங்கனாக்கா இதில் வச்சுக்கிட்டாக்கா சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கும்போது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.